தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 36 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பேர் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 36 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பாஜக சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலை போராட்டத்தை முன்வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தாமரைக்கனி தெரிவிக்க இருக்கிறார். தாமரைக்கனி, விவரம் என்ன? வணக்கம் சோனியா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற ஊர்ல கள்ளச்சாராயம் குடித்து நேற்றைய தினம் 35க்கும் மேற்பட்டோர் தற்போது உயிரிழந்த நிலையால் பெரும் அதிர்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் தன்னுடைய அறிக்கையினை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் 35க்கும் அதிகமான உயிர்கள் பறிபோகின்றன என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது என்று வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட, அதாவது உயிரிழந்த குடும்பத்தினரையும் மருத்துவமனை சிகிச்சை பெற்றவர்கள் நேரில் சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய உயிரிழப்புகள் 1980 காலகட்டத்தில் ஏற்பட்டதை போல தமிழகம் 40 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்கிறதா என்ற அச்சம் ஏற்படுகிறது என்றையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கேட்டுக் கொண்டிருந்தேன். கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 60 உயிர்கள் கள்ளச்சாராயத்தினால் பறிபோய் பின்னரும் முதலமைச்சராக தொடர தனக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். மேலும் இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் பல உயிர்கள் பணியான வண்ணம் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசை கையாளானதை கண்டித்து வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி அன்று தமிழ்நாடு பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும் தற்போது அறிவித்திருக்கிறார். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. ஜூன் 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.